Hello friends, I'm Kamal. நம்ம டுட்டோரியல் 5ல வந்து சாம்பிள் லாகின் ஃபார்ம் ப்ரோக்ராம் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து டுட்டோரியல் 6ல் வந்து லாகின் ப்ரோக்ராமோட இன்னும் கொஞ்சம் வந்து ஃபார்ம்ஸ் எப்படி வந்து நம்ம இன்னொரு ஃபார்ம் ஆட் பண்ணி எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு ஃபார்ம் ஒன்று ஆட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராஜெக்ட் விண்டோவில் ரைட் கிளிக் பண்ணி ஆட் கொடுத்து ஃபார்ம்னு இருக்கும். ஃபார்ம் கொடுத்திங்கன்னா இதில் வந்து என்ன மாதிரியான ஃபார்ம் கேட்கும். வந்து நம்ம வந்து ப்ளைன் ஃபார்ம் வேணும். நான் ஃபார்ம் கொடுத்து ஓப்பன் கொடுத்துருவேன். இன்னொரு ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. அதோட பேர் வந்து ஃபார்ம் 2 அப்படின்னு வந்திருக்கு. ஃபார்ம் 2ன்றது நம்ம பழைய ஃபார்ம் வந்து ஃபார்ம் 1 இருக்குது. ஃபார்ம் 2னே இருக்கட்டும். நான் இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்குறேன். லேபிள் ஒன்று வைக்கிறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் இல்லை, லேபிள் வைக்கிறேன். வெல்கம் அட்மின் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபாண்ட் மாற்றிக்கிறேன். வெல்கம் அட்மின் அப்படின்ட்டுருக்கு. சும்மா ஒரு சாம்பிளுக்காண்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார்ம் இந்த வெல்கம் அட்மின் இருக்கு. காப்பி பண்ணி நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து எனக்கு வெல்கம் யூசர் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஓகே, ஃபார்ம் 3 வந்து வெல்கம் யூசர்ன்றது. ஃபார்ம் 2 வெல்கம் அட்மின் அப்படின்றது. ஃபார்ம் 1 நம்ம லாகின் ப்ரோக்ராம் பழைய டுட்டோரியல்ஸ் 5ல் பார்த்தது அப்படியே இருக்குது. அந்த டுட்டோரியல் யூசர் நேமில் அட்மின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டை வந்து அட்மின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகிட்டு என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த ஃபார்ம் 1 அதாவது நம்மளோட லாகின் ஃபார்ம் வந்து ஹைட் ஆகணும். ஹைடு அப்படின்னு கொடுத்துறேன். ஃபார்ம் 2 வந்து நமக்கு ஷோ ஆகணும். ஆனால் ஷோ அப்படின்னு கொடுக்குறேன். எல்சிஃப் கொடுக்குறேன். எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் 1ஓட டெக்ஸ்ட் வந்து யூசர் அப்படின்னு கொடுத்துறோம். யூசர் அப்படின்னு இருக்கணும். அண்டு டெக்ஸ்ட் 2.text அதாவது நம்ம பாஸ்வேர்டு வந்து யூசர் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஆகணும்னா, அதே மாதிரி லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரணும். ஃபார்ம் 1 ஹைட் ஆகணும். ஃபார்ம் 3 வந்து நமக்கு ஷோ ஆகணும். அப்போ எதுவுமே இல்லைனா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து 2 எக்ஸ்ப்ரெஷனும் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து லாகின் ஃபெயில்டு அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகிடும். ஓகே, நம்ம இப்போ இதை பார்க்கலாம். ரன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து அட்மின் அப்படின்னு கொடுக்குறேன். கேபிட்டலில் கொடுத்தேன். கேபிட்டல் தான் கொடுக்கணும். அட்மின் அப்படின்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் கேரக்டர் புக்கில் இருக்குது. அட்மின்னு கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணும்போது லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு விண்டோ வந்து ஃபார்ம் 2 ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் வெல்கம் அட்மின் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம அடித்தது வந்துருச்சு. அடுத்து நான் யூசர் அடித்து காமிக்கிறேன். இந்த மாதிரி பாஸ்வேர்டு யூசர் கொடுக்குறேன். யூசர் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஃபார்ம் 3 டிஸ்பிளே ஆகிடுச்சு. யூசர் வெல்கம் யூசர் அப்படின்னு வந்துருச்சு. இதுதான் நம்ம ஃபார்ம் டிஸ்பிளே ஆகிடுச்சு கரெக்டாக. நான் வந்து ஃபார்ம் 1 ஃபார்ம் 3 அப்படிங்கிறத கொடுத்து ஹைடு ஷோ அப்படிங்கிற 2 ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுட்டோரியலில் இப்போதும் அடுத்த டுட்டோரியலில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.